கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையிலே தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்படியான ஸ்லாக்கியங்களை தேவன் கொடுத்தாங்க. இந்த தெய்வீக ஆராதனையிலும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் வந்து தேவனின் ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் நல்ல சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இந்த வார தெய்வீக ஆராதனையிலும் தேவன் நம்மோடு பேச வேண்டுமாய், எப்படிப்பட்ட சத்தியத்தை ஆண்டவரே நீங்கள் இந்த வாரம் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து ஆண்டவர் அடியனோடு பேசின ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேங்க. வேதாகமத்தை கடந்த வாரத்திலிருந்தே நான் இந்த வார செய்திக்காக வாசித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சம்பவத்தை படித்து அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததுங்க. அந்த கடமையை ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தரும்படியாய் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட கடந்து போகலாங்களா? நேச தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாக என் அன்பு ஆண்டவரே, இந்த தெய்வீக ஆராதனையில் எங்கள் ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. சத்தியத்தை மனதார புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இந்த உலகத்திலே வெகு சீக்கிரமாய் நடைபெற இருக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு என்பதை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக தேவன் அவர்கள் பிள்ளைகள் மத்தியிலே செய்ய நினைக்கிற ஒரு காரியத்தை குறித்து என்னால் வேதாகமத்தில் தியானிக்க முடிந்தது. அந்த தியானத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை தேவன் எப்படி மாற்றப் போகிறார் என்பதை என்னால் வேதாகமத்தில் பார்க்க முடிந்ததுங்க. ஏசாயாவின் புத்தகம் 13வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 13வது அதிகாரம் வசனம் 9 நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது, என்ன சம்பவம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்களேன், ஏசாயாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் வசனம் 9 இதோ தேசத்தை மனிதனை தேவன் எவ்வாறு மாற்றப் போகிறார் என்ற சம்பவத்தை பைபிள் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இரண்டாம் வருகைக்கு முன்பதாக தேவன் என்ன செய்ய போகிறார் வாசிக்கலாங்களா? மல்கியா 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். வாசிக்கும் பொழுது இரண்டாம் வருகைக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு பாருங்களேன். வசனம் 2 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும்
வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். இங்க வார்த்தை வருது, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் வரும் நாளை சகிப்பவன் யார். இங்கேயும் என்ன சம்பவத்தை பற்றி பேசுது அப்படின்னா இரண்டாம் வருகையின் சம்பவத்தை பற்றி பேசுதுங்க. இப்போ இரண்டாம் வருகையின் சம்பவத்தை பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சம்பவத்தை பேசுகிறாங்க பாருங்களேன். வசனம் 3 வாசிக்கிறேன். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போ ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இரண்டாம் வருகையின் சம்பவத்தை பற்றி பைபிள் பேசிக்கிட்டே வருது. பேசிக்கிட்டே வரும்பொழுது ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம் 12வது அதிகாரத்தில். அவர் மனுஷனை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னாரு, ஓப்பீரின் தங்கத்தை போல் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடிந்தது. இங்கே மல்கியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். மல்கியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இரண்டாம் வருகையின் போது அங்கே தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்லும் பொழுது அங்கே வார்த்தை அவ்வளோ 3வது வசனத்தில் அவ்வளோ காரியங்கள் வந்துச்சு. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, அந்த லேவியின் புத்திரர் எப்படி வரணுங்களா, பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் என்ன செய்வாருங்களா, புடமிடுவார். ஒரு கேள்வி, பொன்னும் வெள்ளியும் எதை வைத்துங்க புடமிடப்படும்? எதுங்க? அக்கினி. அப்ப பொன்னாய் மாறணும் அப்படின்னா அக்கினியினால் புடமிடப்பட வேண்டும். அக்கினியினால் புடமிடப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும் என்பதை இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த சம்பவமும் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம் வாங்களேன். யோபு 22வது அதிகாரம் 23 25 வசனம் வரைக்கும். யோபு 22வது அதிகாரம் 23 25 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். என்ன சம்பவம் வருது அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம் பாருங்களேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்றுக்கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்ப எப்போ தங்கம் சேர்த்து வைக்கப்படும் அப்படி என்பதை யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அக்கிரமத்தை என்ன செய்யணுங்களா, கூடாரத்தை விட்டு என்ன செய்யணுங்களா, தூரமாக்கணுங்களா. அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு தூரமாக்கினாதான் ஓப்பீரின் தங்கமாய் மாற முடியும். இதை தான் ஏசாயாவின் புத்தகத்தில் வாசித்தோம். மனுஷனை நான் ஓப்பீரின் தங்கமாய் நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பொன் அது பொன்னாய் விளங்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ண வேணும், புடமிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தங்கமாய் ஆண்டவர் மனிதனை மாற்ற போறேன்னு சொல்றாரு. தங்கமாய் மாற்ற வேண்டும் அப்படின்னா அவன் என்ன செய்யப்பட வேண்டியதா இருக்குதுன்னா புடமிடப்பட வேண்டியதா இருக்கிறது. மல்கியா புத்தகத்தில் வாசிச்சோம், இரண்டாம் வருகையில் நீங்கள் நாளும் நிலை நிற்கப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு தெரியுங்களா, புடமிடப்பட வேண்டியதா இருக்கிறது. இது இன்னும் சில அதிகாரங்களில் என்னால் வாசிக்க முடிஞ்சதுங்க. சில காரியங்கள் நம்ம வாசிப்பவாங்களேன். லூக்கா 3வது அதிகாரம், இந்த புடமிடப்படுகிற காரியத்தை பற்றி லூக்கா 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருகிறத நம்மளால் வாசிக்க முடியும் பாருங்களேன். அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசித்துருவோம். 16வது வசனம் 17, லூக்கா 3 16 17 எல்லாம் ஒரே சம்பவம் தான். சம்பவத்தை வாசித்து அதனுடைய விளக்கத்தை கொடுக்குறேன். யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும், அடுத்த வார்த்தை என்னங்க, அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அடுத்த வார்த்தை, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார். ஏசாயாவின் புத்தகத்தை வாசிக்கிறோம். அங்க ஒரு காரியம் இரண்டாம் வருகைக்கு முன்னாடி இது நடக்கணும். மல்கியா புத்தகத்தை வாசிக்கிறோம். இரண்டாம் வருகையில் யார் நிற்க முடியும் அப்படின்னா கீழே வாசிச்சோம், சுத்திகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது, சுத்திகரிப்பு முடிஞ்சாதான் பொன்னாய் மாற முடியும். இங்க லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது,
அந்த தூற்றுக்கூடை கையில் இருக்கிற சம்பவம் எந்த சம்பவம்னா நியாய தீர்ப்பு, நியாய விசாரணைக்கான சம்பவம். அந்த நியாய விசாரணைக்குள்ளாக எது சம்பந்தப்படுகிறது அப்படின்னா அக்னியினால் ஞானஸ்நானம் பெறுகிற காரியத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். இன்னொரு அதிகாரத்தை வாசிக்கலாங்களா? இது எல்லாம் ஒரே சம்பவத்தை சொல்லுது பாருங்களேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக்க கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். அடுத்த வாக்கியம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இங்கேயும் பாருங்க, அந்த சுத்திகரிப்பு, பொன் வெள்ளி அப்படின்ற காரியங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அப்போ இத்தனை சம்பவங்களிலும் ஒரு காரியம் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தொடர்ச்சியாய் வருகிற காரியம் என்ன? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு என்று வரும்பொழுது மல்கியா 3வது அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு லேவியின் புத்திரரை அவர் என்ன பண்றாருங்களா? சுத்திகரிப்பு செய்கிறார். மல்கியா சொல்றாரு, யார் 2ஆம் வருகையில் நிலை நிற்க முடியும் அப்படின்னா யார் ஒருவர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்தான் 2ஆம் வருகையில் நிலை நிற்க முடியும். இங்க ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், யார் ஓப்பீரின் தங்கமாய் மாற முடியும் அப்படின்னா யார் ஒருவர் அவருடைய கூராத்தை விட்டு அக்கிரமத்தை நீக்குகிறாரோ என்று யோபு சொல்கிறத பார்க்க முடியுது. இங்க பவுல் சொல்லும்பொழுது சொல்றாரு, சில பாத்திரம் கனத்திற்கும் சில பாத்திரம் கனவீனத்துக்கும் மாறுது. எப்ப அப்படின்னா எப்ப பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறதோ அப்ப அது கனத்துக்கும், இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் இல்லாதவர்கள் கனவீனத்துக்கும் பாத்திரமானவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. மல்கியா 3வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் விளக்கி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3வது அதிகாரம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த உலகில் நடைபெற வேண்டிய சம்பவம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் உட்கார்ந்து அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் என்பது அங்கே யாரை குறிக்குதுங்க? தேவனை குறிக்குது. சரிங்களா? தேவனை குறிக்குது. அவர் உட்கார்ந்து அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சம்பவம் எப்போ நடந்த சம்பவம் அப்படின்னா அங்கே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்வதற்கு மல்கியா 3வது அதிகாரத்தில் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். நல்லா வாசிப்போம் வாங்களேன். 1வது வசனத்திலிருந்து படிப்படியாக வரப்போகிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த 3வது அதிகாரம் 1வது வாக்கியம் யாரை பற்றிங்க சொல்லுது? யாரை பற்றி சொல்லுது? யோவான் ஸ்நானகனுடைய நிறைவேறுதல். யோவான் ஸ்நானகனுடைய நிறைவேறுதலாக இருந்தாலும் இந்த 1வது வசனம் மற்றொரு நிறைவேறுதலையும் அது சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு நிறைவேறுதல் என்ன தெரியுங்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் எங்கே வருவாருங்களா? தம்முடைய ஆலயத்துக்கு. சரிங்க, இது யோவான் ஸ்நானகன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் பொருந்தக்கூடியது தான். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் வேதாகமத்தில் ஒரு காரியம் கோடு போட்டு காட்டப்படுகிறது. நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனமானவர் எங்கே வருவார் சொல்லுது? ஆலயத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லுது. எந்த ஆலயம்? எந்த ஆலயம் தேடுறாங்க? அவர் எங்கே வந்துடுறாரு? ஆலயத்துக்கு வந்துடுறார். எந்த சம்பவத்தை பற்றி இது பேசுது? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக 2வது 3வது வசனத்தை சொல்கிறாங்க. 2வது வசனம், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகை நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து
தூதனானவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்யறாரா? உட்காருகிறார். உட்காருகிறார்னா எந்த சம்பவத்துக்கு இது குறிக்குது? எந்த சம்பவத்தை குறிக்குது? எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே இந்த சத்தியம் தெரியும். 1844 ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு எங்க வந்தாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாரு. மகா பரிசுத்தலத்துக்கு வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, நுட்ப நியாய விசாரணையை துவங்கி இருக்கிறார். தானியேல் 7வது அதிகாரத்தில் 13வது வாக்கியத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாமே வருகிறத பார்க்க முடியுது. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பு செய்து கொண்டிருப்பார். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அப்படின்னு சொல்றாங்களே, யார் இந்த லேவியின் புத்திரர்? 1844 சுத்திகரிப்பின் வேலையை தேவன் செய்யறாரு. இரண்டாம் வருகையில யார் நிற்க முடியும் அப்படின்னா, யார் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் நிற்க முடியும். யார் பொன்னை போல மாற முடியும் அப்படின்னா, சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் பொன்னை போல மாற முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்க வேத வசனம் சொல்லுது, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அப்படின்னு சொல்லுது. யார் அந்த லேவியின் புத்திரர்? யாருங்க லேவியின் புத்திரர்? நானும் ஆண்டவர்கிட்ட கேள்வியோடு, ஆண்டவரே லேவியின் புத்திரர்னு சொல்றீங்க, யாருங்க ஆண்டவரே அந்த லேவியின் புத்திரர்? இவங்களை குறித்து எங்க ஆண்டவரே நான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு வரும்பொழுது, இன்னைக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் நமக்கு இந்த விஷயத்தை விளக்குது. ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படித்தோம், இஸ்ரவேலில் இருந்து வந்த எல்லா ஜனங்களும் பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நிர்வாணமாயி அங்கே நடனமாடி அங்கு பரிதவித்து கொண்டு அங்கே இருந்த காரியத்தை வாசிக்கிறோம். மோசே வந்தாரு. 32வது அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே வந்து என்ன கேள்வி கேட்டாரு? தேவனுடைய சார்பிலே நிற்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டாரு. எந்த கோத்திரம் வந்து நின்னுச்சு? அப்ப லேவியர் கோத்திரம் என்பது யார் தேவனுடைய சார்பில் நிற்கிறார்களோ அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியின் புத்திரர் யார் என்றால், யார் ஒருவன் தேவன் சார்பிலே நிற்கிறானோ அவன்தான் லேவியின் புத்திரர். இங்க சுத்திகரிப்பு யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. யார் ஒருவர் தேவன் சார்பிலே நிற்கிறாரோ அவர்தான் சுத்திகரிக்கப்பட முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிளில் ஒரு சம்பவமே இருக்குதுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். சுத்திகரிப்பு அக்னியினால ஒரு நபர் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்பதான் அவங்க பொண்ணா மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். அவர்களும் அக்னியினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான். அவங்களும் தேவன் பால் நின்னவங்க தான். எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இந்த நபர்கள் மட்டும்தான் தேவனுக்காக நின்னவங்க. யாராவது கெஸ் பண்ண முடியுமா யாருன்னு? தானியேல் 3வது அதிகாரம். தானியேல் 3வது அதிகாரம் வசனம் 23 கொஞ்சம் நம்ம வாசிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த லேவியின் புத்திரர் யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இதை படித்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. என்ன இல்லைங்களா? ஒரு சேதமும் இல்லை. அடுத்த காரியத்தை கவனிங்க. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேசார் எரிகிற அக்கினி சோலையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். எங்கிருந்து வெளியே வந்தாங்களா? அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தாங்களா? யோவான் சொன்னாரு, எனக்கு பின் வருகிறவரோ அக்னியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஒருத்தவங்க அக்னி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அக்னி ஞானஸ்நானம் என்பது எதை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னா, சுத்திகரிப்பின் காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மல்கியா 3வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? கடைசி காலத்தில் உலகமே ஒன்று கூடி ஒரு பக்கத்தில் நிற்குமா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தேவன் சார்பில் நிற்குமா. லேவியின் புத்திரர் யாரை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னா,
எல்லா கூட்டமும் ஒன்றிணைச்சு நிற்க போறாங்க. ஒரு கூட்டம் மட்டும் தேவன் சார்பில் நிற்க போகுது. அந்த கூட்டம் எந்த கூட்டம் என்பதை புரிந்து கொள்வதற்கு தேவன் இந்த காரியத்தை சொல்றாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு பரலோகத்தில் சுத்திகரிப்பின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் சுத்திகரிப்பின் பணியை 1844 துவங்கிட்டாரு. 1844 வருஷத்திலிருந்து அந்த சுத்திகரிப்பின் பணி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுத்திகரிப்பின் பணி பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இன்னைக்கு இந்த பூமியில் நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நிறைய நேரங்கள் இந்த பிரசங்களை நான் வெளியே எடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தும் போது லேவியின் புத்திரர் யாருன்னு கேட்டால் யார் தெரியுங்களா சொல்லுவாங்க? யாரை சொல்லுவாங்க நினைக்கிறீங்க நீங்க? நம்ம தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வாசிக்கலையா? பேதுரு புத்தகத்தில் சொல்றாரு, ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, லேவி கோத்திரத்தான ஆசாரிய கூட்டம் வரும். அப்ப அந்த ஆசாரியர்கள் யாரு? நம்ம தானே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், உண்மைதான். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய வாழ்க்கை முறையும் தேவன் சார்பிலே அன்னைக்கு நின்ன லேவியர்களை போல இருக்கிறதா? தேவன் யாரை சுத்திகரிக்கிறார் அப்படின்னா, லேவியின் புத்திரரை அவர் சுத்திகரிக்கிறார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப சுத்திகரிப்பு அப்படின்னா தேவன் பக்கத்தில் நிற்கிறவர்களுக்காக தேவன் சுத்திகரிப்பை செய்து கொண்டிருக்கிறார்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் சுத்திகரிப்பின் பாத்திரமா இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பார்க்கணுங்க. இரண்டாம் வருகை வரப்போகிறது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அவர் வரணும், அவர் வரணும்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லதுதான். ஆனா கேள்வி, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரும் அப்படின்னா எத்தனை பேரால இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையோடு நம்ம நிலைநிற்க முடியும்? உள்ளார்ந்த வாழ்க்கை சூழ்நிலை நான் யோசித்து பார்க்கிறேன். கிறிஸ்துவனுடைய வருகை இன்றைக்கு இருக்கும் அப்படின்னா என்னால அவருடைய வருகையில நிலைநிற்க முடியுமா? அவருடைய வருகையில நிலைநிற்பதற்கு முடியும், தகுதியாய் மாற வேண்டும் அப்படின்னா சுத்திகரிப்புக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து சென்றிருக்க வேண்டுமே. புரிகிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய கூடாரங்களை விட்டு அக்கிரமங்களை தூரப்படுத்தியிருக்கிறோம்? ஆண்டவர் எல்லோரையும் பொன்னை போல மாற்ற வேண்டும் என்று அவர் சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாரு. எல்லாரையும் வெள்ளியை போல புடமிட வேண்டும் என்று அவர் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் பொன்னாய் மாற்றுவதற்கு தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் பொன்னாய் மாறுவதற்கு நம்மளுடைய கூடாரத்தை, இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு எத்தனை பேர் அக்கிரமத்தை தூரப்படுத்தி இருக்கிறோம்? அக்கிரமம் என்பது பாவம். புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா, எத்தனை பேர் இன்றளவு பாவம் செய்யாத வாழ்க்கையோடு நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, இந்த சத்தியம் நமக்கு சொல்லிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய இரண்டாம் வருகை சீக்கிரமாக வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய வருகையில் நிலைநிற்கணும் அப்படின்னா நீங்கள் நானும் லேவியின் புத்திரர்களாய் மாறி இருக்க வேண்டுமே. அனனியா, அசரியா, மிசாவேலை போல தேவனுக்காக நிற்கிற பிள்ளைகளாய் மாறி இருக்க வேண்டுமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கை உண்மையாகவே லேவியின் புத்திரரை அவர் சுத்திகரிக்கிற வாழ்க்கையா இருந்து கொண்டிருக்கிறதா? தேவன் சார்பிலே நிற்கக்கூடிய வாழ்க்கை முறை இருந்து கொண்டிருக்கிறதா? இஸ்ரவேல் கோத்திரத்தில் எல்லாருமே தேவனோடு சார்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் மோசே கேட்டாரு, யார் தேவனுடைய சார்பில் நிற்கிறவங்கன்னு சொல்லும் பொழுது லேவி கோத்திரம் மாத்திரம்தான் தேவன் சார்பில் நின்றுச்சு. உலகத்தின் கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் தேவன் சார்பில் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்க போகிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுங்களா? நேற்று ஒரு அதிகாரம் ரோமர் புத்தகத்தில் வாசம் ஞாபகம் இருக்குதுங்களா? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. யார் வெளிப்படுவதற்கு அது படுகிறதுன்னு வாஸ்தம்? தேவனுடைய புத்திரர். லேவியின் புத்திரர் என்பது யார் அப்படின்னா தேவனுடைய புத்திரர். ஆண்டவர் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்னா லேவியின் புத்திரருக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. ஒரு கூட்டத்தை அவர் தங்கமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாரு. மனுஷனை ஓப்பீரின் தங்கம் போல் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தங்கம் போல மாறுவதற்கு எத்தனை பேர் சுத்திகரிப்புக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? இன்னமும் பாவ வாழ்க்கையோடு இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் சுத்திகரிப்பின் பணியை முடிக்க போறாருங்க. கூடிய விரைவில் தேவன் சுத்திகரிப்பின் வேலையை நிறைவு செய்ய போறாரு. அவர் சுத்திகரிப்பின் வேலையை நிறைவு செஞ்சிட்டாரு அப்படின்னா இங்க இருக்கிற நாம் யாரும் எதுவா மாற முடியாது, தங்கமாய் மாற முடியாது.
அங்க அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற அனுபவம் நம்ம ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா எதுங்க முதலாவது வெளிப்படணும்? ஆவியின் கனி வெளிப்படணும்ல. ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. உலகத்தின் முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் தேவனுக்காக நிற்கிற கூட்டம், அந்த கூட்டம் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிய கூட்டம். அந்த கூட்டம் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறை ஆவியின் கனியை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறை அல்லவா இருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது நம்ம கிட்ட? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீமோத்தேயு புத்தகத்தில் வாசித்தோம், சில பாத்திரம் கனத்திற்கும் சில பாத்திரம் கனவினத்துக்கும் மாறும் அப்படின்னு சொன்னார். சில பாத்திரம் கனத்துக்காக எப்போ மாறும் அப்படின்னா, ஆண்டவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. ஒப்படைக்க வேண்டிய பாவங்களை ஒப்படைக்க வேண்டிய காலம் இது. விடப்பட வேண்டிய அக்கிரமங்களை விடப்பட வேண்டிய காலம் இது. அக்கிரமத்தை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு துரத்தி வெளியே கொண்டு போக வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நீங்கள் நானும் அக்கிரமத்தை ஒப்படைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா நீங்கள் நானும் கனமுள்ள பாத்திரமாய் ஒருபோதும் மாறவே முடியாதுங்க. ஆண்டவர் சுத்திகரிப்பின் வேலையை முடிக்கும் பொழுது எந்த பாத்திரம் கனத்தை கொடுக்கும், எந்த பாத்திரம் கனவினத்தை கொடுக்கும் என்பது நிரூபணமாகிவிடும். இன்னைக்கு இந்த பாத்திரத்தினுடைய நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பாத்திரம் தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய பாத்திரமான வாழ்க்கை முறையா இருக்குதா? இந்த பாத்திரம் தேவனுக்கு கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கிறதா என்பதை யோசிச்சு பார்க்கணுங்க. லேவியின் புத்திரர் தேவன் சார்பில் நிற்கிற கூட்டம்னு சொன்னனே, தேவன் சார்பில் நிற்கிற கூட்டத்தை கிட்ட பாவம் காணப்படுமா? அன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் கூட்டமும் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் சொன்னார், மகா பெரிய பாவம் செய்தார்கள்னு சொல்லி பார்த்தோம். அங்க பாவம் செய்யாம தேவனுக்கு பயந்து நின்று ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் தான் யாரு? லேவி கூட்டம். அப்போ ஒட்டுமொத்த கூட்டங்கிட்டையும் பாவம் காணப்பட்டுச்சு, ஒரு கூட்டத்துக்கிட்ட பாவம் காணப்படலை. அதுதான் லேவியின் கூட்டம். அப்படின்னா இன்னைக்கு இந்த முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நாம் லேவி கூட்டம் அப்படின்னா, லேவியர் கூட்டம் அப்படின்னா நம்மகிட்ட எது காணப்படக்கூடாது? பாவம் காணப்படக்கூடாது. சிந்திச்சு பாருங்க, பாவம் நம்மகிட்ட காணப்படுதுங்களா? ஒருவேளைங்க பாவம் நம்மகிட்ட காணப்படும் அப்படின்னா நம்ம எந்த கூட்டமாக இன்னும் மாறலை? லேவியின் கூட்டமாய் மாறலை. மல்கியா 3வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். 1844 சுத்திகரிப்பின் பணி தொடங்கிடுச்சு. அந்த சுத்திகரிப்பின் பணி எப்போ முடியும் நமக்கு தெரியாது. ஆனால் கூடிய விரைவில் அந்த சுத்திகரிப்பின் பணி முடிய போகிறது. அந்த சுத்திகரிப்பின் பணியின் முடிவில் ஒன்று தங்கமாய் மாறி இருக்கிறவங்க, இன்னொன்று தகரமாய் மாறி இருக்கிறவங்க. ஒன்று கனத்துக்கான பாத்திரம், இன்னொன்று கனவீனத்துக்குமான பாத்திரம். ஒன்று தேவனுடைய குணத்தை பெற்றிருக்கிற கூட்டம், இன்னொன்று தேவனுடைய குணத்தை பெறாமல் இருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தில் நாம் எங்கு நிற்க போறோம் என்பதை யோசித்து பாருங்க. இந்த கூட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை எந்த இடத்துல இருக்குது என்பதை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னா, நான் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்தை போல மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து நமக்காக சுத்திகரிப்பின் வேலையை அங்கே செய்து கொண்டிருக்கிறாருங்க. தங்கமாய் மாற வேண்டிய இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்க. தங்கமாய் மாற வேண்டிய என்னுடைய குணநலன்கள் தகரம் போல ஒன்றும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதா என்பதை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்தின் முடிவு காலத்தில் எல்லாம் ஒரு கூட்டமாய் நிற்க போகுது. தேவன் சார்பில் நிற்க போகிற ஒரே ஒரு கூட்டம் நிற்க போகுது. அந்த கூட்டம் தான் பைபிள் சொல்லுது மீதமான கூட்டம். அந்த மீதமான கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய இரட்சகர் எவ்விதமாக இருக்கிறாரோ அவ்விதமாகவே அந்த மீதமான கூட்டம் இருக்கும். அதுதான் தேவனுடைய புத்திரர், அதுதான் தேவ ஜனம். அப்படின்னா அந்த கூட்டத்திற்கான தகுதியும் வாழ்க்கை முறையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பின் வேலை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுத்திகரிப்பின் வேலையில் நாம் சுத்தமாய் கொண்டிருக்கிறோமா, மேன்மேலும் அசுத்தமாய் கொண்டிருக்கிறோமா என்பதை ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய காலங்க இது. ஒருவேளை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நீங்களும் நானும் அக்னியினால் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தில் ஒருவேளை போகிறோம் அப்படின்னா, எத்தனை பேர் அக்னியை விட்டு வெளியே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அக்னி மனம் வீசாமல் இருக்க போகிறது என்பதை யோசித்து பாருங்க. ஆண்டவர் நியாய விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த நியாய விசாரணையில் உங்களுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய வாழ்க்கையும் கொண்டு செல்லப்படும் பொழுது, அந்த கேஸ் முடியும் பொழுது எத்தனை பேருடைய வாழ்க்கை கனத்துக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கை கனவீனத்துக்குமாய் மாற்றப்படும் என்பதை யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, சீக்கிரம் ஆண்டவர் சுத்திகரிப்பின் படி முடிக்க போறாரு.
நீங்கள் நான் லேவியின் புத்திரராக இருக்க போகிறோமா, இல்லை காலையில் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படித்தது போல் அந்த கூட்டத்தில் ஒரு நபராய் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.